ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷஷ்டிகா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான ஸ்டார்டர் சிக்கன் 555. இது எப்படி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே சூப்பராக நம்ம வீட்டிலே செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி 250 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் இப்படி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. சிக்கன் தைஸ் எடுத்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அப்புறமா ஒரு 4 பல் பூண்டு, ஒரு அரை இன்ச் இஞ்சி, இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறமா இந்த சிக்கன் கூடவே ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறமா 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சிக்கன் தைஸ் எதுக்குன்னா நீங்கள் பொரிச்சதுக்கப்புறமும் அது சாஃப்டாகவே இருக்கும். அப்புறமா நம்ம அரைச்ச விழுது இது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி க்ரீன் சில்லி ஏன் சேர்த்துருக்கேன்னா அதோட வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும், அந்த ஃப்ளேவருக்காக தான். அப்புறமா ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த சிக்கனோட எல்லா பக்கமும் இந்த மசாலா படுற மாதிரி நல்லா பிரட்டி வச்சுக்கோங்க. இதை மேரினேட் பண்ணிக்கோங்க ஒரு 30 மினிட்ஸு. அப்புறமா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு இதை ஃபுல்லாக நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இது நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. ஆனால் நீல வாக்கில் தான் யூஸ்வலாக ரெஸ்டாரண்ட்டில் இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். ஒரு பக்கம் வெந்தோடனே இன்னொரு பக்கம் பரட்டி போட்டு எல்லாத்தையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. நான் இந்த கலரும் ஆட் பண்ணல இன்றைக்கி, ஃபுட் கலர். அப்புறமா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு 2 டீஸ்பூன் அளவு குட்டி குட்டியாக கட் பண்ண பூண்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு குட்டி குட்டியாக கட் பண்ண இஞ்சி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் இன்றைக்கி ஜலப்பினோஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு அளவான ஒரு காரத்தோடு இருக்கும். நீங்கள் இதுக்கு பதிலாக பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம், இல்லை வேறு ஏதாவது மிளகாயும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும் இந்த ஃப்ளேவர். இது கூட 100 ml பியோர் ரெட் சில்லி சாஸ் தான் எடுத்திருக்கேன். 100 ml மட்டும் போதும். சம்டைம்ஸ் இதில் ஸ்வீட்னஸ் சேர்ந்துருக்கிற மாதிரியான சாஸ் இருக்கும். ஸோ பார்த்து வெறுமனே ஸ்பைசி மட்டும் எடுங்க. இது கூட கொஞ்சமாக சோர் க்ரீம் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒருவேளை சோர் க்ரீம் இல்லைன்னா நீங்கள் ரொம்ப புளிக்காத ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க இது கூட. ஆனால் புளிப்பு டேஸ்ட்டு வந்து டாமினேட் ஆகக்கூடாது, ஏன்னா இந்த ரெசிபி ஒரு ஸ்பைஸியான ரெசிபி. அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு. அப்புறமா இது கூடவே நம்ம பொரித்து வச்ச சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பரட்டி விடுங்க. தணலை சாஸ் ரெடியான உடனே லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா சாஸ் தீஞ்சு போயிடும். அது மாதிரி இந்த ரெசிப்பியில் நீங்கள் ஃப்ரெஷ் கருவேப்பிலை சேர்க்கலாம், அதுவுமே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும், நீங்கள் பரட்ட அந்த சூட்டுலேயே வந்து உங்களுக்கு நல்லா பைண்ட் ஆயிரும். அப்புறமா 1 டீஸ்பூன் அளவு கொஞ்சமாக காஞ்ச கஸ்தூரி மெத்தி போட்டிருக்கேன் இது கூட. இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறமா கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்து அதை நான் உடச்சி வச்சுருக்கேன், ஒன்று பாதியாக, அதை இது கூட சேர்த்துடலாம். நம்மளோட சூப்பரான சிக்கன் 555 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஷஷ்டிகா கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.